ஹாய்ங்க, இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகணுங்க. அதனால் நான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டேன். இனிமேல் தான் நான் கிச்சனுக்குள்ளே போய் சமைக்கணும். ஆனால் அம்மா அதுக்குள்ளே ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. போய் பார்க்கலாங்க என்ன செய்கிறாங்கன்ட்டு. வாங்க பார்க்கலாம். அம்மா என்ன செஞ்சு வச்சுருக்குறீங்க? எல்லாம் எதாவது நிறைய காயெல்லாம் வச்சுருக்கீங்க. இங்கே பாருங்க, கொத்தவரங்காய் வேக வச்சு வச்சுருப்பாங்க. இந்த வாழைப்பூவும் வேக வச்சு வச்சுருக்கேன், தாளிச்சுக்கணும். அப்புறம் சாம்பாருக்கு பருப்பு வெந்துருச்சு. இந்த சொரக்காயும் முருங்கைக்காயும் போட்டு சாம்பாருக்கு எடுத்து வச்சுருக்கீங்களா? இங்கே வெங்காயம், தக்காளி, பொரியல், பச்சை மிளகா, இது கொத்தவரங்காய்க்கும் வாழைப்பூவுக்கும் வெங்காயம். இது தேங்காய் துருவலாம். அது தேங்காய் இதுக்கு வாழைப்பூவுக்கு முட்டை போட்டு. நல்ல வேலைங்க, எல்லா காய்கறி எல்லாமே கட் பண்ணி ரெடியாக அம்மா வச்சுருந்ததுனால எனக்கு போனோடனே சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி நேரத்தில் கிளம்பணுங்கிறதுனால அம்மா எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டாங்க. வாழைப்பூ பொரியல் தாளிச்சு விட்டுட்டேன். சாம்பாரும் காய் வெந்து புளி ஊற்றி வேக வச்ச பருப்பையும் போட்டு அதுவும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பக்கம் கொத்தவரங்காய் பொரியல் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு கடுகு கருவேப்பிலைக்கு தட்டின பூண்டு, ஒரு தக்காளி, அப்புறம் சாம்பார் தூள், மிளகாத்தூள், வேக வச்ச கொத்தவரங்காய் போட்டு நல்லா கிளறி விட்டு லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் திருவி போட்டு இறக்கணுன்னே ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி டேஸ்ட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாயில்டு எக்கு பசிக்குதுன்னு சொல்லி அவர் முன்னாடியே இப்போ தான் சாப்பிட்டாரு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் இப்போ செஞ்சுருக்கீங்க, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.